அதுக்கடுத்து நீங்கள் வாய்ப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயால் பாடக்கூடிய பாடல் தான் வாய்ப்பாடு அப்படிங்கிறது. இந்த வாய்ப்பாடு அப்படிங்கிறது இப்போ ஈரசையாக 2 அசை மட்டும் இருந்துச்சுன்னா, இப்போ 2 அசை மட்டும் இருக்குது, அதுதான் நம்ம ஈரசை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அது என்னென்ன இருக்குது அப்படின்னா தேமா இருக்குது, தே மா, புலி மா, கரு வீலம், கூ வீலம் அப்படின்னு 4 இருக்குது. அது 2 அசை மட்டும் இருந்துச்சுன்னா. இப்போ இதை ரொம்ப எளிமையாக ஏன் பிரித்து எழுதுகிறோம் அப்படிங்கிறதுனா, இப்போ தே என்பது நெடில் தனியாக வரலாம், மா என்பதும் நெடில் தனியாக வரலாம். நெடில் தனியாக வந்தாலும் அது நேர் தான் இல்லைங்களா. நெடில் தனியாக வந்தாலும் நேர் தான். அப்போ நேர்னு வந்தால் தேமா. இப்போ தேமாங்கிற அந்த வாய்ப்பாடிலேயே நேர் தான் வருது. அதுக்கடுத்து புலி, பூ, லி 2 குறில் தனியாக வரலாம். 2 குறில் ஒன்றா வந்துச்சுன்னா அது நிறையசை அப்படின்னு நம்ம பார்த்தோம். நிறையசை. ஒரு நெடில் தனியாக வரலாம், அது நேரசை. அப்போது நிறைநேர்னு வந்தால் புலிமா. அப்போ அந்த புலிமா என்கிற அந்த வாய்ப்பாடிலேயே நிறைநேர் அசை தான் இருக்குது. அவளோட கருவிலத்தை பாருங்கள், 2 குறில் கா ரு 2 குறில் 2 குறில் ஒன்றா வந்தால் அது நிறை, உங்களுக்கு தெரியும். 2 குறிலோட வில ஒற்று வந்தாலும் நிறை தான். 2 குறிலோட ஒற்று வந்தாலும் நிறை தான். அப்போ நிறைனா கருவிலம். அப்போ அந்த கருவிலம்ங்கிற அந்த வாய்ப்பாடிலே நிறைங்கிற அசை தான் இருக்குது. அடுத்து கூ என்பது நெடில்